அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். உலகர் உனை தூற்றுபழி இனி கழிய வேண்டுவாயேல் இத்தலம் போற்றலம் பிரிதிலை ஆதலால் இசைந்த இப்பெத்தலையினில் அடுபவும் தீர்த்திடும் அத்தன்முனம் பணிவுடன் அம்புலி ஆடவாவே. அண்டர் நாயகன் தொண்டர் தாயகன் இவனுடன் அம்புலி ஆடவாவே. இயேசு பெருமானின் சிறப்பை எடுத்து கூறி அம்புலியை விளையாட அழைக்கிறார் நல்ல சுவாமி பண்டிதர். இவ்வரிகளோடு இவ்வரங்கத்தை தொடங்குகின்றேன். உலகத்தில் வாழும் அத்துணை கிறிஸ்தவ உறவுகளுக்கும் இனிய கிறிஸ்தவ தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் காண இருக்கும் அரங்கம் கிறிஸ்தவ இலக்கிய அரங்கம். இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பின்னாட்களில் வளர்ச்சி கண்ட கிறிஸ்துவ மதம் உலக சமயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஐரோப்பியர் வருகை வணிக அடிப்படையாக அமைந்தாலும் சமய பரப்புரையும் மத வளர்ச்சியும் அவர்களது இலக்காக மாறிப்போனது உண்மையாகும். 16ஆம் நூற்றாண்டில் பிரான்சிஸ் சேவியர் காலம் தொட்டு இந்தியாவில் கிறிஸ்தவ சமயம் பரவத் தொடங்கியது. தமிழகத்தில் கிறிஸ்துவ மத கருத்துக்களை பரப்பியவர்களில் முக்கியமானவர்கள் இயேசு சங்க துறவிகள் ஆவர். இவர்களைத் தொடர்ந்து ராபர்ட் டி நொபிலி, ஜான் டி பிரிட்டோ, ஜோசப் பெஸ்கி, பர்த்தலோமை சீகன்பால் ஸ்வார்ட்ஸ் ஆகியோர் கிறிஸ்துவ மத பணியை மேற்கொண்டனர். இந்தியாவில் சாதி பாகுபாட்டை உடைத்தனர். நவீன கல்வி முறையை உருவாக்கினர். அச்சு மற்றும் தமிழ் இலக்கிய பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். இதனால் கிறிஸ்துவ மதமும் தமிழும் வளர்ச்சி அடைந்தன எனலாம். மாணவ செல்வங்களே, கிறிஸ்துவ இலக்கியங்களை நீங்கள் அறிவதற்கும் ஐரோப்பியர் வருகையால் தமிழ் இலக்கிய உலகம் அடைந்த வளர்ச்சியை உங்களுக்கு உணர்த்துவதற்குமே இவ்வரங்கம் நிகழ்த்தப்படுகிறது. இவ்வரங்கத்தில் முனைவர் சு. செல்வகுமாரன், இணை பேராசிரியர், தமிழ் உயராய்வு மையம், அரசு கலைக்கல்லூரி, பரமக்குடி, திருத்தொண்டர் காப்பியம் முன்வைக்கும் வேதசாட்சி தேவ சகாயத்தின் இறைவாழ்வு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார். என் அன்பு வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, அனைத்து சமய இலக்கியங்களையும் படிப்போம், பின் படைப்போம். இத்தருணத்தில் கிறிஸ்துவ உறவுகளுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுவோம். அனைவரும் தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா. நன்றி, வணக்கம். செய்தியை கண்டால் தேசத்தில் இதன் உட்பொருள் கேளிர். தேவர் வந்து நமக்குள் புகுந்தே நாசமின்றி நம்மை நித்தம் காப்பார். நம் அகந்தையை நாம் கொன்று விட்டால் அன்புக்கான் மரியா மகத்லேனா ஆவிக்கான் இயேசு கிறிஸ்து. முன்பு தீமை வடிவினை கொன்றால் 3 நாளில் நல்லுயிர் தோன்றும். பொன் பொலிர்ந்த முகத்தினை கண்டே போற்றுவாள் அந்த நல்லுயிர் தன்னை. அன்பெனும் மரியா மகத்லேனா ஆஹா சால பெருங்கலி இக்தே. உண்மை என்ற சிறுவையில் கட்டி உணர்வை ஆணி தவம் கொண்டு அடித்தால் வண்ண பேருயிர் இயேசு கிறிஸ்து. வானமேனியில் அங்கு விளங்கும் பெண்மைக்கான் மரிய மகத்லேனா பேணு நல்லறம் இயேசு கிறிஸ்து. நுண்மை கொன்ற பொழிந்து கண்டீர் நொடியில் இஃது பயந்திடலாகும் என இயேசு கிறிஸ்து பற்றி கவி புனைந்தார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. கிறிஸ்துவ மதத்தின் கடவுளாக கருதப்படுபவரும் தியாகத்தின் திருவுருவமாக விளங்குபவருமான இயேசு கிறிஸ்து பிறந்த நன்னாளையே கிறிஸ்துமஸ் திருநாளாக கொண்டாடுகிறோம். உலகம் அனைத்திலும் உள்ள 240 கோடி கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற சமயத்தாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் பண்டிகை கிறிஸ்துமஸ் நன்னாளாகும். யூதர்கள் இன்னும் சில இன மக்களும் பல மூட நம்பிக்கைகளையும் சுயநலத்தையும் கொண்டிருந்தார்கள். இதனால் சமுதாய
சமுதாயம் பல இன்னல்களுக்கு ஆளாகின. அக்கொடுமையை ஒழிக்கும் பொருட்டு ஜெருசலேம் நகரில் கன்னி மரியாளுக்கு மகனாய் அவதரித்தவர் இயேசு பெருமான். மார்கழி கண்ட மாதவமாம் கருணையே வடிவான இயேசு கிறிஸ்து மக்களுக்கு நன்மை போதித்து பல நற்குணங்களை சமுதாயத்திற்கு எடுத்துரைத்தார். இன்னல்களை நீக்கி மனித குலத்திற்கு நன்மை செய்தார். மனிதர்களின் பாவங்களை நீக்க இம்மண்ணுலகில் மானுடராய் பிறந்து சிலுவையில் மரித்த இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து பிறந்த நன்னாளில் இதயங்கள் யாவும் அன்புடன் கருணையுடன் மலரச் செய்யும் என சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் இவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த கிறிஸ்துமஸ் அரங்கத்திற்கு வருக வருக வரவேற்கிறேன். வாருங்கள் உறவுகளே, காணொலிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். ஏடு தூக்கும் மாணவர்களை நாளை நாடு காக்கும் நல்லோராய், சிந்தனை சிற்பிகளாய், சாதனை செல்வங்களாய் மாற்றி சுதந்திர நாட்டிற்கு வளம் சேர்த்து வருபவர்தான் பரமக்குடி அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வு மையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் சு. செல்வகுமாரன் ஐயா அவர்கள். சர்வதேச தமிழ் ஆய்விதழ், திணை இலக்கிய இதழ், பூவரசி இலக்கிய இதழ் போன்ற இதழ்களில் துணை ஆசிரியராக உள்ளார். பல்வேறு பன்னாட்டு மற்றும் தேசிய கருத்தரங்குகளை சிறப்பித்த ஐயா செல்வகுமாரன் அவர்கள் கலை இலக்கியத்துக்கான பூவரசி விருது, கவிஞர் நஞ்சுண்டன் விருது, கவியரசர் விருது, டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சிறந்த ஆசிரியருக்கான விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். ஐயா செல்வகுமாரன் அவர்கள் இதுவரை தமிழ் எல்லாம் தரும், வழிகளை எழுதும் ஈழத்து கவிதைகள், சமகால நாவல்களில் புனைவின் அரசியல், கோயிலூட்டம்மை வழிபாடு, முத்துலிங்கத்தின் புனைக்கதை உலகம், பிரதிகளின் பண்பாட்டு அரசியல், ஈழத்து புலம்பெயர் இலக்கியம், பன்முக வாசிப்பு, குமரி மாவட்ட இலக்கிய படைப்பாளிகள், கூந்தல் வன்னி, உடும்புக்காரனின் திசை, பூவரசம்பூ, மஞ்சளிலிருந்து சிவப்பாக போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார். ஐயா செல்வகுமாரன் அவர்கள் திருத்தொண்டர் காப்பியம் முன்வைக்கும் வேத சாட்சி தேவ சகாயத்தின் இறைவாழ்வு எனும் தலைப்பில் வழங்கும் கருத்துக்களை கேட்டு மகிழ்வோம். பாருங்கள். திருத்தொண்டர் காப்பியம் முன்வைக்கும் வேத சாட்சி தேவ சகாயத்தினுடைய இறை வாழ்வு என்ற தலைப்பிலே ஒரு உரையினை இங்கு நான் நிகழ்த்த உள்ளேன். திருத்தொண்டர் காப்பியத்தை இயற்றியவர் சு. இன்னாசி அவர்கள். இது ஆகச்சிறந்த ஒரு பெருங்காப்பியமாக திகழக்கூடியது. இந்த காப்பியத்தை இளமை காண்டம், தலைமை காண்டம், பொறுமை காண்டம், இறைமை காண்டம் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகளிலே அவர் அமைத்துள்ளார். காண்டத்திற்கு 10 படலங்கள் வீதம் சுமார் 40 படலங்களையும் இந்த காப்பியத்திலே அவர் அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 4135 பாடல்களை கொண்டுள்ளதாக இது அமைகிறது. மட்டுமல்லாது பாயிரம், காண்ட வாழ்த்து, படலங்கள் தோறும் காப்பு செய்யுள் என்பனவாகவும் இது ஒரு விரிந்த ஒரு தளத்திலே அமைந்திருப்பது அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கத்தக்கதாகும். இந்த காப்பியத்தினுடைய நாயகராக விளங்குபவர் நீலகண்டர் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர். இவரே வேத சாட்சி தேவசகாயமாகவும் அறியப்படக்கூடியவர். ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்த நீலகண்டர் குமரி மாவட்டம் பள்ளியாடி பகுதியை சேர்ந்தவர். நீலகண்ட பிள்ளை இளம் வயதிலேயே கல்வி கேள்விகளிலும் வாழ்வீச்சு, சிலம்பம், களரி உள்ளிட்ட வீர விளையாட்டுகளிலும் தேர்ந்த பயிற்சி பெற்று விளங்கியவர். இந்த நிலையிலே அன்றைய தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு வந்த மார்த்தாண்டவர்மா என்று சொல்லக்கூடிய மன்னர் பல்வேறு திறமைகள் அமையப்பெற்ற இவரை 1740ஆம் ஆண்டு, அதாவது நீலகண்டருடைய 22ஆம் வயதில் 28ஆம் வயதில் அவரை அந்த அரசனுடைய நிதி காப்பாளராக பணியமரச் செய்கின்றார். மார்த்தாண்டவர்மா 1738ஆம் ஆண்டு இன்றைய கேரளத்தின் எல்லைக்குட்பட்ட மாவேலிக்கரை ஆற்றிங்கல் பகுதிகளை தனது வேணாட்டுடன் இணைத்தார். 1739இல் நெடுமங்காடும் கொல்லமும் இவர் ஆட்சிக்குள் வந்ததை அறிய முடிகிறது.
பின்னர் கொட்டாரக்கரையை கைப்பற்ற முயன்றார். அப்போது கொச்சியை ஆண்ட ஆங்கிலேய கவர்னருக்கும் மார்த்தாண்டவர்மாவுக்கும் மோதல் போக்கு உருவாகிறது. அதுவே பின்னர் டச்சுக்காரர்களுக்கும் மார்த்தாண்டவர்மாவுக்குமான ஒரு மிகப்பெரிய போராக நிகழ்ந்து விடுகிறது. இந்த போர் 1741 ஜூலை 21 தொடங்கியதாக பார்க்க முடிகிறது. டச்சு படையினர் திடீரென கடல் வழியாக வந்து தாக்குதலில் ஈடுபட்ட போது குமரி மாவட்டம் குளச்சல் துறைமுகத்திலே பெரிய அளவிலே போர் நடைபெற்றது. போரில் டச்சு படையினர் தோற்கடிக்கப்பட்டதை அடுத்து 1741 ஜூலை 31 போர் முடிவுக்கு வருகின்றது. இதில் 23 போர் வீரர்கள் கைதிகளாக அழைத்து வரப்பட்டு உதயகிரி கோட்டையிலே சிறை வைக்கப்படுகின்றனர். இதில் ஒருவர் டச்சு நாட்டு போர்ப்படை தளபதி இஸ்தாக்கியூஸ் பெனடிக்ட் டிலனாய் என்பவரும் ஆவார். இவர் தனது அறிவு திறமையினால் மன்னர் மார்த்தாண்டவர்மாவுக்கு மிகவும் நெருக்கமானவராக மாறிவிடுகின்றார். மன்னர் இவருக்கு தனது படையிலே சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறார். மன்னர் டிலனாயை வைத்து அவருடைய ஆட்சி பகுதிக்குட்பட்ட உதயகிரி உள்ளிட்ட 4 இடங்களிலே மிகச்சிறந்த கல் கோட்டைகளை கட்டி முடிக்கின்றார். மட்டுமல்லாது வெடிமருந்து தயாரிக்கவும் இரும்பினை உருக்கி பீரங்கிகளையும் வெடிகுண்டுகளையும் தயார் செய்யும் ஆலைகளையும் நிறுவினார் என்பது கவனத்திற்குரியது. டிலனாயினுடைய இந்த சிறப்பை போர்க்கள படலத்திலே குறிப்பிடும் திருத்தொண்டர் காப்பியம், படைவீரர் மட்டுமில்ல டிலனாய் தாமே பல்துறையில் விற்பனராய் விளங்கி நிற்பார், படைக்கருவி துப்பாக்கி செய்து தந்து படை வலிமை பெறுதற்கே உழைத்து நிற்பார் என்றும் குறிப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. இந்த நிலையிலேதான் அரசின் பணியிலே முக்கிய பொறுப்பு வகித்த நீலகண்டன் டிலனாய் இருவருக்குமாக ஒரு தொடர்பு உருப்பெறுகின்றது. மிகப்பெரிய செல்வந்தராகவும் அரசில் உயர்ந்த பதவி வகித்து வருவருமான நீலகண்ட பிள்ளைக்கு வீட்டிலும் குடும்பத்திலுமான துயரங்கள் நிரம்ப இருந்து வந்தன. குறிப்பாக அவருக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறாமை, குடும்பத்தினர் சிலர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போதல், கன்று காளைகள் நலிந்து மடிந்து போதல், விவசாய நிலங்கள் போதிய விளைச்சலின்றி அழிதல் என தொடர்ச்சியாக துன்பம் நிறைந்ததாக அவருடைய வாழ்வு மாறிப்போவதை பார்க்க முடிகிறது. தன்னுடைய குடும்ப தெய்வத்திற்கும் பிற தெய்வங்களுக்கும் எவ்வளவோ வேண்டுதல் செய்தும் பூசைகள் நடத்தியும் தீராத துன்பத்தை பற்றி ஒரு நாள் நீலகண்டன் டிலனாய் என்று சொல்லக்கூடிய அந்த போர்க்கைதியிடம் மிகவும் வருத்தப்பட்டு கூறுகின்றார். அப்போது டிலனாய் சவேரியாரினுடைய மனமாற்றத்தை எடுத்துக் கூறி ஆன்மாவினுடைய முக்கியத்துவத்தை இவருக்கு விவரிக்கின்றார். ஆன்மாவின் வாழ்விற்காகத்தான் கடவுள் உடலை தருகின்றார். இந்த உலக சுக செல்வங்களுக்காக நீங்கள் ஏன் கவலையடைய வேண்டும்? கடவுள் அன்பானவர், எல்லா படைப்புகளையும் காப்பாற்றுகிறார், அவரின்றி அணுவும் அசையாது என்று கூறி இயேசுவின் சரிதியையும் பரிசுத்த திரு விவிலியத்தை பற்றியும் விளக்குகிறார். ஆக அவர் படிப்படியாக கிறிஸ்துவை அறிந்து அவராகவே கிறிஸ்தவத்திற்குள் தம்மை நுழைத்துக் கொள்வதாக அவர் தொடர்பான பல நூல்களும் பதிவு செய்திருப்பது இங்கு கவனத்திற்குரியது. ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்தமட்டிலே அது ஒரு பிரச்சார மதம் என்பதால் உயர் பதவி வகித்து வந்த நீலகண்டரை டிலனாய் திட்டமிட்டே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளச் செய்திருக்கலாம் என்பதும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகிறது. இதனை இறையியல் நோக்கே பதிவு செய்யும் இன்னாசி, காற்றாடி சுழலுதற்கே காற்றை அன்றி காற்றாடி உருவான ஓலை அன்று, மாற்றாரை மாற்றுவதும் இறையை அன்றி மறைபற்றி பேசுவோரின் திறமை அன்று என்று எடுத்துரைப்பதும் காப்பியத்திற்கான கருத்து சிறப்பை அளிப்பதாக விளங்குகின்றது. மேலும் நீலகண்டருடைய மனமாற்றம் பற்றி பேசுகின்ற போது அவருடைய துயரம், வழிப்படுத்தியவருடைய திறமை, இயேசுவின் மீது ஏற்பட்ட நீங்காத பிணைப்பு, இக்கரைக்கு அக்கறை பச்சையாக பார்க்கின்ற மானுட உளவியல் யாவுமே முக்கிய காரணியாக அமைகின்றன. எனவேதான் அவர் தான் சார்ந்திருந்த சமூகத்தின் மீதான மதிப்பு, நம்பிக்கை, சடங்கு, செயல்பாடு ஆகியவற்றையெல்லாம் கடந்து அல்லது அவைகளையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு மிக தீவிரமாக இயேசுவை நினைந்து செபித்தல், தேவாலயத்துக்கு செல்லுதல், ஞானஸ்தானம் பெறுதல் போன்ற முயற்சிகளிலும் செயல்பாடுகளிலும் தம்மை இணைத்துக் கொள்கின்றார் என்பதும் இங்கு கவனத்திற்குரியது. ஆனால் நீலகண்டர் கிறிஸ்தவ சமயத்திற்கு மாறியதால் அவர் பட்ட பாடுகள், துயரங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைப் பாடுகளை மிஞ்சுவதாக உள்ளன. நீலகண்டர் கிறிஸ்தவத்திற்கு மாற முயற்சித்ததை அவருக்கு நெருக்கமான மனைவி, உறவினர்கள், அவருடன் பணி செய்த உதயகிரி உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட யாரும் விரும்பவில்லை. மன்னனின் காதுகளுக்கு செய்தி போன போதும் மன்னனும் அவர் மீது கொண்ட நம்பிக்கையினாலும் அன்பினாலும் அவரிடம் அதனை கைவிடுமாறு பணிக்கின்றார். ஆனால் நீலகண்டன் இவர்கள் யாரையும் ஒரு பொருட்டாக கொள்ளவில்லை. அவர் நாளுக்கு நாள் தன்னை கிறிஸ்துவை நோக்கி கொண்டு செல்வதிலேயே மிக தீவிரமாக செயலேற்றினார் என்றால் மிகையல்ல. இந்த நிலைப்பாடு அவரிடத்தில் பற்றுடைய எல்லோரையும் அவர் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புத்தன்மையை உருவாக்கிவிடுகின்றது. நீலகண்டர் இந்த எதிர்ப்புகளையெல்லாம் மீறி விரைவிலே திருமுழுக்கையும் பெற்றுவிடுகின்றார். இன்னாசி
அதனை தனது காப்பியத்திலே குறிப்பிடுகின்ற போது, பொன்னுக்கு புனுகுதனை தடவி வைத்து புலைநாற்றம் தவிர்க்கின்ற செயலே அன்றி புன்னன்பதில்லாமல் அறவே போக்கும் புனிதவர் பொழிவதுவே திருநீராட்டாம் மண்ணகத்தில் உருவார்க்கும் மனிதர்க்கெல்லாம் மனுவாக பிறப்பதினால் கொண்டபாவம் விண்ணுக்கு செல்லுதற்காம் தடையாய் நிற்க விளக்குகின்ற அருட்பொழிவே திருநீராட்டாம் என்று சிறப்பித்துக் கூறுகின்றார். இதனால் நீலகண்டன் அன்றைய சூழலிலே அரச தண்டனைக்கு ஆளாகின்றார். மேலும் இவர் அரண்மனையிலே பதவி வகித்த தளவாய் மற்றும் அமைச்சர்களுடைய தவறினை அரசவையிலே சுட்டிக்காட்டியதனுடைய பேரிலே அவர்கள் இவர் மீது கொண்ட காழ்ப்புணர்வு காரணமாக மன்னரிடம் இவரை பற்றி மேலும் கூடுதலான தவறுதலான செய்திகளையெல்லாம் எடுத்துரைத்து அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கிக் கொடுக்க முயற்சிப்பதும் ஒரு நிலையிலே நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. நீலகண்டருடைய செயல்பாட்டை கடிந்து கொள்ளும் மக்கள் அவருடைய மனமாற்றத்தை முற்றிலுமாக கண்டிக்கிறார்கள். குறிப்பாக கரும்பதனை விட்டுவிட்டு காஞ்சிரத்தை எடுத்து ருசிப்பார் உண்டோ என்று கேட்கிறார்கள். படுப்பதற்கு இரும்பினை மெத்தையாய்க் கொண்ட நல்ல இலவம் பஞ்ச ஒதுக்குவார் உண்டோ? தீவிரமாக வீசுகின்ற சூறை காற்றினிலே துரும்பு ஒன்றினை பிடிப்பதற்காக பெரிய தூணதனை பிடிக்காமல் அகழ்வார் உண்டோ என்று அடுக்கடுக்கான கேள்வியினை அவர் எழுப்புகின்றார். அத்துடன் நாம் மார்க்கத்தை விரும்பாது விட்டு நீங்கி வீணாகி போனவனை வீழ்த்த வேண்டும் என்று வஞ்சனம் கொண்டு வந்த மக்களுடைய மனநிலையினை வெவ்வேறு பாடல்களிலே ஆசிரியர் எடுத்துரைக்கின்றார். இவை தனிமனித மற்றும் சமூக நிலைப்பாட்டை எடுத்துரைக்கின்ற அரிய செய்திகளாக இங்கு விளங்குகின்றன. காப்பியத்தினுடைய வழக்குரை பாடலத்திலும் பல்வேறு நிலைகளில் நீலகண்டர் கிறிஸ்தவத்தில் இணைந்தமை குறித்து வந்த புகாரை ஏற்று மன்னர் நீலகண்டனிடம் வினாவுகின்றார். ஆனால் ஏதோ ஒரு நிலையில் கிறிஸ்தவத்திற்குள் அல்லது இயேசுவிற்குள் தம்மை முழுமையாக இணைத்துக் கொண்ட நீலகண்டன் ஒவ்வொன்றிற்கும் மன்னனிடம் மறுப்பு மொழியே கூற நேரிடுகின்றது. இதனால் மன்னன் ஒரு கட்டத்திலே மிகுந்த கடும் சினம் அடைய நேரிடுகிறது. எது கூறி எதிர்த்தெடுத்து வாதம் செய்து எரிச்ச விட்டும் வகையினிலே கூறுகின்றாய், மது உண்ட வண்டனன் நீ எண்ணுகிறாய், மதுவேறி மனிதவேறி ஆளனாக புதுவகையாம் சமயத்தை போற்றுகின்றாய், புத்துணர்வு பெற்றதாக காட்டுகின்றாய், இது என்ற நாடனை நீ எண்ணவில்லை, இருமாப்பு கூடாதே என்றான் மன்னன் என்று அந்த திருத்தொண்டர் காப்பியத்திலே சு. இன்னாசி அவர்கள் இதை பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. ஆக இது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவரிடம் இருக்கின்ற அழுத்தமான ஒரு பிடிப்பினை உணர்த்துவதாக உள்ளது. மன்னரை பலவாறு மறுத்து வந்த நீலகண்டனுக்கு இறுதியாக மன்னர் கடுமையான தண்டனைகளை எல்லாம் வழங்குகின்றார். அதிலே ஒன்று எருமை மீது வலம் வரச் செய்தல். அதாவது கை கால்களை எல்லாம் கட்டி எருக்குமாறை சூட்டி எருமை மீது அமர்ந்து மன்னன் ஆட்சிக்குட்பட்ட பகுதி முழுமைக்கும் அந்த நீலகண்டனை அழைத்துச் செல்லுதலாகும். அத்துடன் சிறை தண்டனையும் அவருக்கு விதிக்கின்றார். இதனை காப்பிய ஆசிரியர் எருமையூர் படலத்திலே நயம்பட எடுத்துரைப்பதை காண முடிகிறது. காப்பு செய்யுளிலே வருங்காலத்திலே அவன் புகழை போற்றுவதற்கே வழிவகுத்து இறைவனடி வணங்கி நிற்போம் என்று காப்பமைத்திருப்பது கிறிஸ்தவத்தை இயேசுவின் திருநாமத்தை பரப்புவதற்கு நீலகண்டரின் தியாகத்தின் தேவையை ஆசிரியர் விரும்பும் வண்ணமாக அது அமைந்துள்ளது. மேலும் எருமை மீது அமர்த்தி ஊர் ஊராக கொண்டு சென்ற பயணமே பல நாளாக நடைபெறுகின்றது. அதில் அவர் பட்ட துயரினை சித்தரிக்கக்கூடிய இன்னாசி அவர்கள் விழிந்திட்ட கரும்பாக வதைத்திட்டாலும் பிளிசாரா என்முகமாய் ஏற்றுக்கொண்டான் என்று பதிவு செய்கின்றார். நீலகண்டருடைய எருமை ஊர்வலத்திலே அவரை அழைத்துச் சென்ற வீரர்கள் அவரை தினமும் 30 கசையடிகள் கொடுப்பதும் பிறகு அடிபட்ட புண்களிலே மிளகுத்தூள் தூவுவதையும் வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். மேலும் நீலகண்டருடைய காயப்படுத்தப்பட்ட உடலில் மேலும் நீலகண்டரின் காயப்படுத்தப்பட்ட உடலிலே மிசுறு என்று சொல்லக்கூடிய ஒரு வகை கடிக்கின்ற எறும்பை கூட்டோடு பிரித்து விட்டுவிடுவது உள்ளிட்ட பல்வேறு விதமான கொடுமைகளை இந்த ஊர்வலத்திலே அவர் அனுபவித்திருந்தாலும் அவர் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கை மிகுதியினாலும் இடைவிடாத ஜபத்தின் வலிமையினாலும் இயேசுவின் அருளை பெற்ற ஒரு அருளாளராக அவர் மாறுகின்றார். அவருடைய பல்வேறுபட்ட அற்புதங்கள் இதனை உறுதி செய்கின்றன. இதனை காப்பியம் கூட மிக அருமையாக பல்வேறு சூழல்களிலே எடுத்து எம்போது நம்முடைய கருத்தை நம்முடைய கண்ணை கவரக்கூடிய ஒன்றாக அமைகின்றது. தொடக்க நாட்களிலே மன்னனின் உத்தரவுப்படியும் சூட்சுமக்கார அமைச்சர்களின் அறிவுறுத்தலின்படியும் அதிகமான தொந்தரவுகளை கொடுத்து வந்த காவலர்களில் பலரும் அவரின் செயல்பாட்டை பார்த்து பின்னாட்களிலே அவரின் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமானவர்களாக மாறினார்கள். குறிப்பாக காவலரின் வேதனையை குறைத்தல், மனம் பேதரித்த பெண்ணை குணமடைய செய்தது, கல்லில் இருந்து தீப்பொறியை உருவாக்குதல், ஒருவரின் கால் சுளுக்கினை குணமாக்குதல், காவலனுடைய கையை சுகமடைய செய்தல், குலைந்த வேறு கிடைக்கச் செய்தல், பாறையிலே அதிசய நீரூற்றை ஏற்படுத்துதல், ஆரச்சாருடைய மனைவிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கச் செய்தல், பட்டு நின்ற வேம்பினை தளிர்க்கச் செய்தல் என அவை பெரும் பட்டியலாக அவருடைய அற்புதங்கள் நீண்டு கொண்டே இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். எனவேதான் அவர் இன்று புனிதர் பட்டம் பெறுகின்ற அளவுக்கு உயர்ந்து நிற்பது கண்கூடாக அமைகின்றது. தண்டனையின் பொருட்டு புலியூர்குறிச்சி வழியாக தேவசகாயத்தை அழைத்து வரும் வழியிலே அவருக்கு பாறையிலே கால் சூடு தாங்க முடியாமல் இருக்கின்றது. இன்னொரு புறம் தண்ணீர் தாகம் மிக கடுமையாக இருக்கிறது.
அப்போது அவருக்கு நீர் கொடுக்க காவலர்கள் மறுத்து அவரை அலட்சியப்படுத்தினர். அந்த வேளையிலே அவர் தாகத்தால் தடுமாறி பாறையின் கீழே விழுந்து கைமுட்டு ஊன்றிய இடத்தில் இருந்த பாறை உடைபட்டு தண்ணீரானது பீரிட்டு எழும்புகிறது. அதனை முட்டிடிச்சான் பாறை என்றும் அதிசய நீரூற்று என்றும் புகழ்வதோடு நோய் தீர்க்கும் மருந்தாக இன்று பருகி வருவதும் வரலாற்றிலே அவரை நிலைக்கச் செய்த சம்பவமாகும். அதனை பதிவு செய்யும் திருத்தொண்டர் காப்பியம் நீரூற்று படலத்திலே அற்புதமாக விவரிக்கின்றது. ஊரூராய் வலம் வந்தான் உருக்குலைந்தான் உணர்விழந்தான் உடல்மைந்தான் உள்ளமட்டும் தேரூரும் தெய்வம் போல் நிமிர்ந்து நிற்க தெருவோர்கள் படித்தாலும் சோர்ந்தான் அல்லன் கரூரும் வான்மலையே கொட்டினார் போல் கற்பாறை தனில் கையை ஊன்றி வைக்க நீரூற்றே முதற்பதுமையாக கண்டாம் நின்றாலும் இறையருளை நினைத்து பார்ப்போம் என்று பார்க்க முடிகிறது. ஆக இவருடைய செய்கையை கண்ட காவலர்கள் கலக்கம் வருகின்றார்கள். அவமதித்து தூற்றிய வீரர் சிலர் அவரை வணங்கி துதிக்கின்றார்கள். தூய உள்ளத்தோடு செயல்படுகின்றனர். அகங்காரம் விட்டொழிந்து அவரின் தொண்டராக அடிமையாகின்றனர். இந்த செய்தியானது நாடெங்கும் பரவுகிறது. தூற்றி வந்த பலவிதமான மக்களும் துதித்து வணங்குகிறார்கள். உளவுப் பிரிவினுடைய வழியாக செய்தி அறிந்த மன்னன் மிகவும் பெரும் பதற்றத்துக்கு உள்ளாகிறான். எனினும் அவரின் புகழ் பரவிவிடாதபடி இந்த செய்தியினை மறைக்க திட்டமிடுகின்றான். இடம் மாற்றி ஆரல்வாய்மொழி பகுதியில் சிறைப்படுத்தவும் திட்டமிட்டான். இந்த நிலைப்பாடானது அவரின் ஆன்மீகம் சார்ந்த மன உறுதியினை வெளிப்படுத்துகிறது. அதேவேளை சமூக மற்றும் வரலாற்று நோக்கிலே அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்போதும் தம் எதிர்ப்பவர்களை அவர்களை எந்த வழியிலும் அழித்தொழிப்பதிலே மிகவும் தீவிரமாக செயல்படுவார் என்ற உண்மையும் உணர்ந்து கொள்ள வழி செய்கின்றது. தொடர்ச்சியாக தேவசகாயத்தை பெருவிளை ஊர்வழியாக ஆரல்வாய்மொழிக்கு அழைத்து வரும்போது பெருவிளையில் உள்ள ஆரச்சார் வீட்டின் தோட்டத்திலே நிழல் கிடைக்காத ஒரு காய்ந்த வேம்பிலே கட்டி வைக்கின்றனர். அவர் உடல் பட்ட மறுகணத்திலே அனைவரும் அதிசயிக்கத்தக்க வகையிலே அந்த மரமானது துளித்து விடுகிறது, பூத்து குலுங்குகின்றது. இதனை அவர் குறித்து நூலில் எழுதிய தெம்மான் திருமுத்துவனுடைய பாடலடிகள் சட்டம் வலபேசி சதிவேலை செய்தார்கள் பட்டமரம் தளிர்க்க பயந்தங்கே நின்றார்கள் என்று மிக அருமையாக தன்னுடைய கவிதை வரியிலே வடித்து காட்டுவதை பார்க்க முடிகின்றது. ஆரச்சார் வீட்டு வேப்பமரத்தடியிலே தேவசகாயம் அவர்கள் தூங்கிய போதே அவர் குழந்தை இயேசுவை கையிலேந்திய மரியன்னியையும் புனித சூசியையும் அவருக்கு காட்சி கொடுப்பதை அறிய முடிகின்றது. இறைவன் தம்முன் தோன்றவே ஆச்சரியம் கொண்டவா இழந்த தேவசகாயம் முழங்கால் படியிட்டு கரம் கூப்பி வணங்குகின்றார். அவரை ஆசீர்வதித்து மறைந்தது அது அற்புத காட்சி என்பதாக ஓலக்கோடு ஜான் தனது நூலிலே குறிப்பிடுகின்றார். இறை மைந்தனான தேவசகாயத்தினை அதிகாரத்தில் இருந்தவர்கள் எத்தனைதான் கொடிய இன்னல்களுக்கு உள்ளைக்கிருந்தாலும் அவர் குறிப்பாக குமரி மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்களுக்கும் ஏன் உலகளாவிய கிறிஸ்தவ மக்களுக்கும் அன்புக்குரியவராகவே விளங்கினார். பிற மதத்தினராலும் கூட இந்த அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள ஒருவராகவே விளங்குகின்றார் என்பதும் காலத்தினுடைய கட்டாயமாக அவருடைய பக்தியை வெளிப்படுத்தி நிற்கின்றது. அன்பு மகன் அணுவளவும் அடுத்தவர் தாம் அனுபவிக்க தீங்கொன்றும் செய்திலான்கான் மன்பதைதான் வாழ்வு பெறும் மனமே கொண்டான் மனமோவா செயலொன்றும் செய்கலாற்றான் என்பீவான் மாற்றார்க்கும் எதுவும் செய்வான் எவ்வுலகும் நலம் பெறவே இறையை நோற்பான் தென்பொதிகை தென்றலனை எவர்க்கும் நல்லோன் தேன்மொழியான் சிறையேகோல் முறைமையாமோ என்று அந்த பாடல்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இன்னாசியவர்களால் அமைக்கப்பட்டிருப்பது அந்த காப்பியத்தினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள வழிவகை செய்கிறது. குறிப்பாக இந்த காப்பியத்தில் வரக்கூடிய சிறைவிடு படலத்திலே சிறைக்குள் இருந்ததாலே பெருமை பெற்றவர்கள் எனில் சிதம்பரனார் போன்ற சிலரே உண்டு என்பதன் மூலமாக பல சாதனைகளை நிகழ்த்தி சிதம்பரனாருடைய வரலாற்றை அவர் இங்கு நினைவுபடுத்துகின்றார். அதுபோலவே சிறையிருந்தவர் சிறப்பினை எடுத்துரைத்து பெருமை பெற்ற காப்பியமும் தமிழில் உண்டு என்று சொல்லுகின்ற போது கம்பராமாயணத்தை சுட்டிக்காட்டி சீதையனையும் நினைவுபடுத்துவது இங்கு ஏற்புடையதாகிறது. இன்னொரு இடத்திலே சீதையனை பற்றி குறிப்பிடும் அவர் சிறையிருந்தோர் எல்லோரும் சிறியர் அல்லர் சீதையும் தான் சிறையிருந்த தெய்வமானாள் என்று சீதையினுடைய பெருமையை குறிப்பிடுவதன் மூலம் மறைமுகமாக தேவசகாயம் சிறையிருந்ததனால் சிறியோன் அல்லன் அவரும் தெய்வத்திற்குரிய தகுதி பெற்றவர் அல்லது தெய்வமானவர் என்பதனை ஆசிரியர் இன்னாசி இங்கு புலப்படுத்துகின்றார். மேலும் சிறையிருந்ததனால் தேவசகாயத்தினுடைய புகழுக்கு வரலாற்றிலே இழுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதனால் பல்வேறு நிகழ்வுகளை நம் கண்முன் கொண்டு நிறுத்துகின்றார். அந்த வரிசையிலே தேவசகாயத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அண்ணல் இயேசுபிரானே சிறையை விட கொடியதான சிலுவையிலே அறையப்பட்ட செய்தியினை பதிவு செய்கின்றார். தேவசகாயம் தனக்கு துன்பம் நேரும் போதெல்லாம் இயேசுவின் பாடுகளையே நினைந்து தம்மை ஆற்றுப்படுத்திக் கொள்கின்றார். அதனை விவரிக்கக்கூடிய காப்பிய ஆசிரியர் இயேசுவின் தலைமுடியிலே முள்முடி தரிக்கப்பட்டு அவர் உடலெல்லாம் குருதி சொட்ட எச்சிலை உமிழக்கூடிய ஒரு நேரத்தில் கூட கல்லருளே ஒருவர் இயேசுவினை இகழும் போதும் அவர் அவனுக்காய் கர்த்தரிடம் வேண்டும் போதும் குடிப்பதற்கே நீர் வேண்டி கேட்கும் போதும் கொடுப்பது போல்
தோய் பஞ்சை நீட்டும் போதும் எள்முனையின் அளவிற்கு கூட எதிரிகளிடம் காழ்ப்புணர்வு காட்டாது இவர்கள் இவ்வாறெல்லாம் தவறில் ஈடுபடுகின்றார்களே என்று ஏங்கி அப்போதும் பிறருக்காக தவித்த அவரின் அருட்குணத்தை எண்ணி பார்த்தேன் என்று குறிப்பிட்டிருப்பது காப்பி நாயனுடைய சிறப்பினை எடுத்துரைப்பதாகவே விளங்குகின்றது. திருமகன் தான் பட்டவெல்லாம் முன்னர் தோன்ற திருவுளத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கென்றான் என்பதாக அவனுடைய சிறப்பினை பாடலடியிலே அவர் குறிப்பிடுகின்றார். அவருடைய இறுதி கட்டத்திலே ஆறல் சிறையிலே அடைக்கப்பட்டு அவருடைய இறுதி பொழுதுகள் மிகவும் துன்பமும் துயரமுமாக அமைவதையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஆனாலும் அவர் அனைத்திலும் இருந்து அவருடைய இறை நம்பிக்கை அவரை காத்து அவரை ஆகச்சிறந்த ஒரு ஆண்டவனாகவே இன்று நம்முன் கொண்டு வந்திருப்பதும் இந்த நேரத்திலே கவனத்திற்குரியதாகும். தேவசகாயம் பிள்ளை அவர்களை இறுதியாக அடைத்து வைக்கப்பட்டிருந்தது ஆரல்வாய்மொழி சிறையாகும். ஆரல்வாய்மொழி பற்றிய வரலாறு நிரம்ப உண்டு. அதனை பற்றி குறிப்பிடக்கூடிய குமரி ஆதவன் திருநெல்வேலி சாலையிலே நாகர்கோவிலில் இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆரல்வாய்மொழி. மேற்கு தொடர்ச்சி மலையின் தொண்டுபட்ட பகுதியில் இருக்கும் கணவாய் கிராமமாக இது விளங்குகிறது. மதுரை மன்னர்களினுடைய படையெடுப்பிலிருந்து திருவிதாங்கூர் நாட்டை பாதுகாக்க அன்றைய நாள் நாட்டின் எல்லையான ஆரல்வாய்மொழியிலே 1745 2 மைல் தூரத்துக்கு கற்கோட்டை கட்டப்பட்டிருந்ததெல்லாம் வரலாறு ஆக அமைகின்றது. இந்த கோட்டை கூட டிலனாய் ஆலோசனையிலே தேவசகாயம் பிள்ளை மேற்பார்வையிலே கட்டப்பட்டது என்பது வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாகும். எல்லையை பாதுகாக்க டிலனாயிடம் பயிற்சி பெற்ற சுமார் 2000 போர் வீரர்கள் இதில் ஈடுபட்டிருந்தனர். மருத்துவ சிகிச்சைக்கான அறைகள், படைவீரர் குடியிருக்க வீடுகள் இவை மட்டுமே இங்கு இருந்தன. பொதுமக்கள் எவரும் வசிக்காத காட்டுப் பகுதியாக இருந்தது. வேறுபட்ட மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற பாதையும் எல்லையில் வியாபாரத்தலமும் இருந்ததாகவும் வியாபாரிகள் மட்டுமே இந்த வழியாக சென்று வருவார்கள் என்றும் ஆரல்வாய்மொழி தலபுராணம் கூறுகிறது. இந்த கோட்டை சுவரினுடைய பக்கத்திலே சிறைச்சாலை ஒன்று இருந்தது. அதிகாரியாக வந்து போயிருந்த தேவசாகம் பிள்ளை கடைசியாக 1752 வருடம் நவம்பர் மாதம் 16ஆம் நாள் இங்குதான் சிறை வைக்கப்பட்டார். பகல் நேரங்களிலே சுங்கச்சாவடிக்கு அருகிலுள்ள ஒரு பூவரச மரத்திலே தேவசகாயம் பிள்ளையை கட்டி போடுவார்கள். பிள்ளை அவர்கள் கொடிய வெயிலிலும் மழையிலும் வானத்தையே கூரையாக்கி நின்றிருந்தார். முறையான உணவோ பாதுகாப்போ இல்லாமல் பிள்ளையின் உடல் மிகவும் வாடியது. வசந்தத்தை இழந்துவிட்டு நிற்கிற ஒரு மரத்தைப் போல ஒற்றையாய் நின்றார் பிள்ளை. இங்கு பிள்ளையின் உடல்நலம் கொன்றியது. கோட்டை மருத்துவசாலையிலே பிள்ளைக்கு மருத்துவம் செய்தனர். ஆனால் கொல்லும் முன் ஆட்டிற்கு தலை கட்டுவதா நினைத்து பிள்ளை மருத்துவத்தை மறுத்தார். இந்த நேரத்திலே அவர் உடலிலே 32 வலுவான காயங்கள் இருந்ததாக புட்டாரி அடிகள் குறிப்பிடுகின்றார். அவரது பெருமையும் இறைவனின் பெயரால் நடத்திய அற்புதங்களும் திசையெங்கும் பரவின. மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆரல்வாய்மொழிக்கு வந்தனர். காவலர்கள் தடை செய்தும் கூட அவரை பார்ப்பதிலிருந்து பின்வாங்கவில்லை. ஓரளவுக்கு மேல் காவலர்கள் மக்களை கட்டுப்படுத்த முயலவில்லை. தேவசகாயம் பிள்ளைக்கான ஆதரவு குரல்கள் பல திசைகளிலிருந்தும் வந்தன. மன்னரின் நெருங்கிய குடும்ப நண்பர் ஒருவரே தேவசகாயம் விஷயத்தில் மன்னரின் செயல் சரியில்லை என்று எதிர்குரல் கொடுத்துள்ளார். தேவசகாயத்துடைய மாசற்ற ரத்தத்தை சிந்துவது அரச இரக்கத்திற்கு மற்றும் அரசு நீதிக்கும் களங்கம் கொண்டு வரும் என எச்சரித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து படையெடுப்புகள், உள்நாட்டில் தேவசகாயம் பிரச்சினை என்று திருவிதாங்கூர் குழப்பம் சூழ்ந்தே காணப்பட்டது. இதனால் தேவசகாயத்தை தொலைத்து விடுவோம் என அதிகாரிகளில் ஒரு பிரிவினர் மன்னரை வற்புறுத்தினர். அவ்வப்போது பிள்ளையை சந்தித்து ஆறுதல் கூறி வந்த புட்டாரி அடிகளாரும் 1751 இடமாற்றலாகி ஆவூருக்கு சென்றிருந்தார். ஆறுதல் தரவும் யாருமில்லாமல் மெல்ல மெல்ல பிள்ளையினுடைய உடலானது நலிவடைய துவங்குகிறது. நீண்டகால சிறைவாசம், சித்திரை விதைகள் அவர் உடலை உருக்குலைய செய்கின்றன. செபமும் அதனால் கிடைத்த நம்பிக்கையுமே பிள்ளையினுடைய உடலை தாங்கி நிற்கின்றன. இந்த நேரத்திலே அரண்மனையில் தளவாய் தலைமையிலே பிள்ளையின் கதை முடிக்க ஆலோசனை நடந்தது. பிள்ளையின் மனக்கண் இதையெல்லாம் காண ஆரம்பித்து விட்டது என்பன போன்ற வரலாற்று நிலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளமை கூர்ந்து கவனிக்கத்தக்கனவாகும். இங்கும் இடையன் ஒருவன் வறுமை நிலையில் தான் இறந்து போன ஆட்டுக்குட்டியுடன் வந்து அவரிடம் கண்ணீர் மல்க வேண்டுகிறான். அந்த சூழலிலே அவரது ஆட்டுக்குட்டியை உயிர்ப்பித்துக் கொடுத்த அதிசயத்தை நிகழ்த்துகின்றார். அதுபோல ஊமைப்பெண் ஒருத்தியை பேச வைத்து அற்புதம் நிகழ்த்துகின்றார். பின்னர் தனது வாழ்வினுடைய இறுதி தருணத்தை மிக தெளிவாக உணர்ந்து கொண்ட அவர் தன் மனைவியையும் டிலானாயையும் அவரது குடும்பத்துடன் கண்டிட ஆசைப்படுகிறார். அதுவும் அவருக்கு ஒரு கட்டத்திலேயே கை கொடுக்கிறது. மேலும் அவரின் மாமியாரும் வடக்கன்குளத்தில் புதிய குருவான பிரான்சிஸ்கோ கிளைமண்ட் அடிகளும் தேவசகாயம் பிள்ளவர்களுடைய ஞானத்தந்தை ஞான பிரகாசமும் அங்கு வந்து அவரை சந்தித்ததோடு நற்கருணையும் வழங்கி ஆசீர்வதித்தனர். தன் மனைவியை பார்த்து தன்னுடன் எல்லாவிதமான துயரப்பாடுகளையும் எனக்காகப்பட்ட நீ இனியும் இங்கே இருப்பது உனக்கு நலம் பயக்காது. எனவே வடக்கன்குளம் சென்று அங்கே தங்கிவிடு. அங்கே என்னை ஆசீர்வதித்த இறைவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார் என்று இறுதி தருணங்களிலே பொறுப்புள்ள ஒரு கணவனாகவும் அவர் விளங்குவது நெஞ்சில் நீங்காத ஒன்றாக பதிவாகியுள்ளது. 1752 ஜனவரி மாதம் 14ஆம் நாள்
வெள்ளிக்கிழமை இரவு தேவசகாயம் பிள்ளை அவர்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரம் அவரை கொலை செய்ய திட்டமிட்டு அரசு அதிகாரத்திற்கு துணை போன கைக்கூலி காவலர்கள் சில பேர் அவரை எழுப்புகின்றார்கள். வேறு சிறைக்கு மாற்றுவதாக கூறி அவரை கிராத்தடி என்று சொல்லுகின்ற வகையிலே ஒரு கம்பியிலே கட்டி தொங்கவிட்டு காற்றாடி மலைக்கு கொண்டு செல்கின்றனர். இந்த ஏற்பாட்டினை தலைவாயும் ஒரு அமைச்சருமாக செய்திருந்ததை அறிய முடிகிறது. இவர்களின் சூட்சுமங்கள் அனைத்தையும் ஜபத்தின் மூலமாக தெரிந்து கொண்ட தேவசகாயம் பிள்ளை அவர்கள் இறைவனை நாம் முகத்துக்கு முகம் தரிசிக்கப் போகிறோம் என்று எண்ணி மலர்ச்சியுடன் காணப்பட்டார். மலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவரை ஒரு இடத்திலே நிற்க வைத்து துப்பாக்கியால் சுட்டார்கள். முதலில் குறி தவறியது. மீண்டும் தலைமை காவலின் அறிவுறுத்தலின்படி சுட்டு அவரின் உடம்பு சல்லடையாக்கப்பட்டது. அப்போது ஒரு பாறை இரண்டாக பிளந்ததாகவும் அதிலிருந்து விழுந்த துண்டின் ஓசை வெங்கல மணி போல சத்தம் எழுப்பியது என்று பின்னர் காவலர்கள் கூறியதை காண முடிகின்றது. இவரின் இறப்பினை பதிவு செய்யும் திருத்தொண்டர் காப்பியத்தின் வரிகள் நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றன. மலை மீதே அவன் மட்டும் நின்றிருக்க மற்றோரே கீழிறங்கி நிற்கலானார், கொலையாக போகின்றோம் என்ற மன்னம் கொஞ்சமதும் இல்லாமல் இறைவணங்கி சிலையாகி நின்றவனின் தோற்றம் கண்டு சிலையாகி போனவர்கள் காவலர்கள். தலைமறைவாய் நின்று சிலர் காட்சி பார்த்தார், தாம்பட்ட துன்பந்தனை காட்டிக்கொள்ளார். இவ்வாறு அவரின் பெருமையினை பதிவு செய்வதனை காணலாம். தெம்மான் திருமுத்து அவர்கள் இதனை குறிப்பிடுகின்ற போது 3 வெடி பாய்ந்திடவே முன்க விழுந்தார் பிள்ளையவர், சான்று தேடி நின்றார், சரி செய்தார் குழல்தனையே, திருப்பியே சுட்டார்கள், திருமகனார் சிரம் சாய்ந்தார், குருபரனை கூப்பிட்டார், கும்பிட்டே மரணமானார் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒருவாறாக பாடுகளை கடந்து 1752 ஜனவரி 14ஆம் நாள் காற்றாடி மலையினிலே சுட்டுக் கொல்லப்பட்டார் தேவசகாயம் பிள்ளை அவர்கள். சுமார் 3 ஆண்டுகள் நிறைந்த பாடுகளை அனுபவித்த தேவசகாயம் இறைமைந்தன் இயேசுவிடம் தாம் வேண்டி விரும்பியபடியே இறைவயகினை அடைந்தார். அதிகாலையிலே சிறைச்சாலைக்கு சென்ற மக்கள் அவரை காணாது தேடினர். பின்னர் ஒரு வாரம் கழித்து காற்றாடி மலையிலே மிக அழுகிய நிலையிலே கண்டெடுக்கப்பட்ட அவரது புனித உடலினை எடுத்துச் செல்ல வழி தெரியாத ஞானத்தந்தை உடன் இருந்தவர்களின் ஆலோசனைப்படி தீயிட்டு எரிக்கின்றார்கள். பின்னர் கிடைத்த அவரின் எலும்புகளை எடுத்துச் சென்று குமரி மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோட்டாறு புனித சவேரியார் ஆலயத்திலே அவரை அடக்கம் செய்தனர். சவேரியார் ஆலயத்தின் உள்பீடத்தின் முன்பாக அவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். இங்கு அவர் இறந்து போயிருந்தாலும் வரலாற்றிலே அவருடைய பாடுகளும் எண்ணங்களும் அவரின் கைப்பட்ட மரங்களும் அரசவையில் பணியாற்றிய போது அவர் வைத்திருந்த ஆயுதமான கண்ட கோடாரி வாழ் ஆகியன இன்றும் அவரின் தனித்த அடையாளங்களாக உள்ளன. அவை ஆவணங்களாய் நாம் வரலாற்றின் புள்ளிகளாய் ஒளிவிடுகின்றன. திருவிதாங்கூரை ஆண்ட மன்னர்களின் பெயர்கள் மக்கள் மனங்களிலிருந்து இடம்பெயர்ந்து விட்டன. ஆனால் இறைவனுக்காய் தன்னை அர்ப்பணித்த தேவசகாயம் மக்கள் மனங்களில் இறைவனோடும் இரண்டர கலந்து இறை ஜோதியாய் நிற்கிறார் என்றால் மிகையல்ல. தெற்கில் விழுந்த இந்த விதை இன்று வேரூன்றி உலகம் முழுதும் அறியப்படுகின்ற வகையிலே கிளைவரைப்பு நிற்கிறது என்பார் குமரி ஆதவன். இவை மனிதர்கள் இறந்து போனாலும் வரலாறுகள் இறந்து விடுவதில்லை என்பதை உறுதி செய்வதாய் உள்ளது. அவர்கள் பட்ட பாடுகள், தியாகங்கள், நல்ல விஷயங்கள், அறங்கள் அழிந்து போவதில்லை என்பதை உணர முடிகின்றது. அவர் மீது கொண்ட அளவற்ற அன்பின் காரணமாகும். அவர் நிகழ்த்திய அற்புதங்களின் பெருமையினையும் பறைசாற்றும் விதமாக இன்றும் குமரி மாவட்டத்திலே கிறிஸ்தவ மக்கள் தன் குழந்தைகளுக்கு தேவசகாயம் என பெயரிட்டு வளர்ப்பதை காண முடிகின்றது. அதுபோலவே அவர் பிடித்த நாடகங்களும் குமரி முதல் தமிழகத்தின் கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயங்களில் நடிக்கப்படாத ஆலயங்களே இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிகழ்த்தப்பட்டதாக குமரி ஆதவன் குறிப்பிடுவது நம் நெஞ்சை குளிர்ப்பதாக அமைகிறது. ஆக அவர் மடிந்தாலும் அடியாதவராய் இழைத்த புகழோடு சமூக வரலாற்றிலே தேவசகாயம் என்று வாழ்பவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். 2021 கிறிஸ்துமஸ் நாள் ஒட்டி இதுகுறித்து பேசுவதற்கு கேட்டுக்கொண்ட அன்பிற்கினிய பேராசிரியர் அஜிதாவும் எமது அன்பினை தெரிவித்து உரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.